ஹாய் மக்களே! வெல்கம் டு டவர் பாய். ஸோ இந்த வீடியோல எந்த ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்டின்னா, பஞ்சாப் விசஸ் கேகேஆர். ஸோ இன்னைக்கு மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ அம் கிளாட் தே ஆர் கம் பேக். ஸோ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து எல்எஸ்ஜிக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 19த் ஓவர் வந்து சர்துல் தாக்கூர் போடுற வரைக்கும். ஸோ அந்த 2 லாஸ்ட் ஓவருமே 17த் ஓவரும், 19த் ஓவரும் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன மாரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. தோனிய பார்த்துட்டு இப்டி ஆயிட்டாரா? அப்டின்னு தெரியல. அண்ட் சொல்லவே வேணாம். அந்த ஆவேஷ் கான் வந்து நல்லாவே போட்டாரு. அந்த 18த் அவர் இன்னும் ஒரு 10 ரன்ஸ் இருந்தா கூட ஆவேஷ் கான் அந்த மேட்ச்ச கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. அண்ட் எம்ஐ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாரியே கம்பேக் குடுத்தாங்க. ஸோ அந்த குரூஷியலான அந்த 19த் ஓவர்ல பண்ண ரன் அவுட்ஸ் தான் வந்து பயங்கரம். ரிக்கல்டன் இருக்கட்டும், சாண்ட்னரா இருக்கட்டும், ரோஹித் சர்மா வந்து கருண் நாயருக்கு வந்து கரண் சர்மாவுக்கு வந்து ஸ்பின்னர் குடுக்குறாங்க. டக் அவுட்ல இருந்து சஜஷன் குடுத்துட்டாங்க. எல்லாமே வேற லெவலா போச்சு. ஸோ எம்ஐ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் இன்னைக்கான ப்ரெடிக்ஷனுக்கு வந்து நம்ம போலாம். ஸோ இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் கேகேஆர். பஞ்சாப் அண்ட் கேகேஆர் வந்து ரீசென்ட்டா 2 பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் வந்து கொஞ்சம் 2, 3 இடத்துல கொஞ்சம் அடி வாங்குனாலும், கொஞ்சம் பவுலிங் லைனப் வந்து பஞ்சாப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கேகேஆர் எஸ்பெஷலி பேட்டிங் லைனப்புமே நல்லா இருக்கு. அண்ட் பவுலிங்கும் நரேன் சக்கரவர்த்திலாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா வந்து டீசெண்டா முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்தாலும் போக போக வந்து நல்ல ஃபார்ம் இருக்கு அவருக்கு. பேசு பேசிங் கிரவுண்ட் இல்லைனாலும் இந்த இடத்துல ஓவர் ரன்ஸ் கொடுக்காம ஒரு எக்கனாமிக்கல் பவுலரா போயிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து அதை நோட் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க இன்னைக்கான மேட்ச்க்கு லைன் அப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் லைன் அப் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிரியன் சாரியா ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பிரப் சிங், ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சசாந்த் சிங், மார்க்கோ யான்சன், ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் யுஸ்வேந்திர சகல். சகலை தவிர மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சகல்ஸுக்கு தான் போன போன மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் போலன்னு பொழந்துட்டாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் எஸ் தாக்கூர் அண்ட் போன மேட்ச் வந்து ஒரு பேட்ஸ்மேன் இறங்கினாரு. ஏன் பிரியான் ஷாரியா கூட. ஸோ எல்லாருமே வந்து நல்லதாக இருந்தாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி குண்டன் டி காக் அண்ட் நம்ம நரேன் சொல்லி ஆகணும். போன மேட்ச் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் பிளேயர் ஆங்கிரிஸ் ரகுவன்ஷி. ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ரகுவன்ஷியும் ஹர்ஷித் ராணாவும் நல்ல பிக். ஏன்னா டீசெண்டாகவும் நல்லா ஆடினாங்க. அதுக்கு முந்தின மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அட்டாக் போகும்போது இவங்க 2 பேருமே வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க மேட்சை. பவுலிங் லைனில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிச் கண்டிஷன் போகலாம். பிச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டிங்கான பிச் தாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் பவுலர் சைடு வந்து பேசர்ஸ்க்கான பிச்சு. ஸோ சுனில் நரேனை வந்து எஸ்பெஷலி பேட்டிங் வந்து நல்லா ஆடுவார். அதனால கண்டிப்பாக இருப்பார். வருண் சக்கரவர்த்தி இன்னொரு ஸ்பின் ஆப்ஷனுக்காக வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக இருப்பார். ரகுவன்ஷிக்கும் அண்ட் ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து நல்ல ஃபார்ம் இருக்கிறதால கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் மேட்ச்சில் இருப்பாங்க. வேற வேற வந்து கேகேஆரில் வைபவ் அரோரா இருக்கார். வைபவ் அரோராவும் நல்ல டீசெண்டாக தான் போடுறாரு. ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி இந்த பஞ்சாபோட ஓப்பனிங் ஒரு 4 பேரை தூக்கிட்டா மேட்ச் வந்து ஈஸியாக கேகேஆர் பக்கம் போயிடும். அதே பக்கம் பஞ்சாபோட பவுலிங் லைனை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெரிய ஃபார்மில் யாருமே வந்த மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹர்ஷித் சிங்கே வந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்து ஓவராக கன்சீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்ற மற்ற பவுலர்ஸ் எஸ்பெஷலி யார் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சனும் ரீசெண்டாக தான் போட்டிருக்காரு. லாக்கி ஃபெர்குசன், யுஸ்வேந்திர சகல், எஸ் தாக்கூர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பேசர்ஸ்க்கான பிச்சுனால. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கேகேஆர் தான் சொல்லுவேன். ஏன்னா கேகேஆரில் வந்து ஓப்பனிங் இணைப்புல இருந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே வந்து கேகேஆரில் ஆள் இருக்காங்க. அதே நம்ம பஞ்சாப்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. பஞ்சாபோட ஒன்லி ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்காத பட்சத்திலேயே கூட மேட்ச் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சேர் இப்போ என்ன பண்ணுறான்னு தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம கேகேஆர் பக்கம் தான் போயே ஆகணும். ஏன்னா பேட்டிங் பிச்சு வேற, ஏன்னா கிரவுண்டோட ஸ்ட்ரெயிட் லென்த்து வேற வந்து ஷார்ட்டாக இருக்கும்னு போட்டிருந்துச்சு. ஸோ
மேபி கேகேஆர் தான் அந்த மேட்ச் வின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 70% கேகேஆர் வின் பண்ணலாம் நம்ம போயிடலாம். ஸோ ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ நாம இன்னைக்கு மேட்ச் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. எஸ்பெஷலி மஞ்சள் மக்கான்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்ஜி பக்கம் தான் லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்எஸ்ஜியில் வந்து ஷர்துல் தாக்கூர் வந்து எம்எஸ்டியை பார்த்து பயந்துட்டாரா இல்லை அவர் நர்வஸ் ஆயிட்டாரான்னு தெரியல. போடுறதெல்லாம் ஒன்று வைடாக போடுறாரு, இல்லைன்னா பால் தூக்கி நோ பால் தூக்கி போடுறாரு, டியூபு தூக்கி கலாசிட்டான். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆவேஷ் கான் சொல்லி ஆகணும். ஆவேஷ் கான் வந்து அந்த எஸ்பெஷலி லாஸ்ட் 18th அண்ட் 20th ஓவர் போட்டான். 18th ஓவர் வந்து நல்லா ஸ்டாப் பண்ணிட்டான். அவனுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அந்த லாஸ்ட் ஓவருக்கு வந்து ஒரு 6 ரன்ஸ் 5 ரன்ஸ் இல்லாமல் ஒரு 12 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆவேஷ் கான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஷர்துல் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் வந்து எல்எஸ்சி பக்கம் தான் இருந்துச்சு அது. ஸோ எஸ்பெஷலி ரவி பிஷ்ணய் வந்து நல்லா பண்ணியிருந்தார் அந்த மேட்ச்ல. என்னதான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்சை ஆயுஷ் பதோனி விட்டதும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரே தவிர அடுத்த வந்து கண்டிப்பாக திரிபாதி விக்கெட்டை தூக்கிட்டாரு. ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எம்ஐ கம்பேக் ஆகும்னு சொல்லுவேன். ஃபைனலி வி ஆர் கேம் பேக். ஸோ பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐபிஎல்க்கான தொடர்ந்து வீடியோ ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஐபிஎல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வணக்கம், திஸ் இஸ் டஃப் பாய்ஸ். ஐம் அகஸ்டோ. பை.